ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போனீர்களோ, சிலுவையை பாருங்கள், நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்களே, உங்களுக்காக எனக்காக உயர்த்தப்பட்ட சிலுவையை நோக்கி பாருங்கள். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார் அல்லவா, சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுவதை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆவது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, கெட்டு பொருளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆமென். பசிபிக் கடல்ல மார்ஷல் தீவுகள் உண்டு. சில 100 வருடங்களுக்கு முன்பதாக மிஷனரிகள் தங்கி ஊழியம் செய்தார்கள். கடினமான பாதை. வருடத்துக்கு ஒரு முறை கப்பல் ஒன்று அங்கே வரும், குறிப்பிட்ட தேதிகளில். அதில் அவங்க குடும்பத்தாரிடமிருந்து ஏதாவது பார்சல் அல்லது குறிப்பாக கடிதம் கொடுத்து அனுப்புவார்கள். அன்றைக்கு 6 மாதம் 8 மாதங்கள், இப்படி 3 மாதம் கடல் கப்பல் பயணங்கள் கடினமானது. அப்போ ஒரு நாள் அவங்க வரும் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வெளியே போக மாட்டாங்க, கடிதத்தை வாங்குறது ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் முந்தையே நல்ல இயற்கை சீற்றங்கள் இல்லாதனால எதிர்பார்த்தோட முந்தின நாளே கப்பல் அங்கே வந்து விட்டது. மிஷனரிகளை விசாரித்த போது பக்கத்து சின்ன தீவுக்கு ஊழியத்து போயிருந்தாங்க. ஆகையால தீவில் முக்கியமானவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க படிப்பறிவு இல்லாத நாட்கள், பொது அறிவு இல்லாத நாட்கள். அவங்க என்ன பண்ணாங்க, வருடத்துக்கு ஒரு முறை இவ்வளவு தூரத்துல அவங்க குடும்பத்தினை கொடுத்து விட்றாங்கன்னா இதில் ஏதாவது விசேஷம்னு திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, கடிதங்கள் மாத்திரம் இருக்கிறது. அவனுக்கு அவங்க நினைச்சாங்க ஒருவேளை இந்த பேப்பர்களெல்லாம் கிழிச்சு சமைச்சா டேஸ்ட் வரணும்னு பார்த்தா டேஸ்ட் இல்லை. எப்படி தெரியும்? அவங்க தான் பிறகு சொன்னாங்க, நிறைய எழுதியிருந்தாங்க, நாங்கள் நீங்கள் வரல, இப்படி இருக்குமான்னு நினச்சோம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்ராவித்தனமாக சொன்னதாக ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். இன்னைக்கு சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னம், உண்மை. ஆனால் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியமா இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன். அந்த பேப்பர் அவங்ககிட்ட கொடுத்துருந்தா வாசித்திருப்பாங்க. நிறைய நல்ல செய்திகள் எழுதியிருப்பாங்க. நம்ம வீட்டில் அக்கா மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருவேளை யோசிக்கிறேன், குழந்தை பிறந்திருக்குது, ரொம்ப நல்லா இருக்காங்க, உன்ன மாதிரியே இருக்காண்டா, நாங்கள் ஒரு இடம் வாங்கிட்டோம், ஒரு வீடு கட்டிட்டோம், ஆமாம் ஒரு சர்ச்சை ஒன்று கட்டியிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனையோ செய்தி கேள்விப்பட்டு அவங்க மகிழ்ச்சி இருந்திருக்க முடியும். ஆனால் அந்த தீவார் கிழிச்சு சமையல் பண்ணி பார்த்ததுனால பிரயோஜனம் மட்டும் போயிடுச்சு. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். ஹல்லேலூயா. அந்த ரெட் இண்டியன்ஸ் இருந்த நாட்கள்ல வெள்ளையர்கள் உள்ள அமெரிக்கா கண்டத்துக்கு போறாங்க. அவங்க வேட்டையாடி சாப்பிட்டு இருக்காங்க. கழுத்துல ஒரு கல்லை கட்டி தொங்க போட்டிருக்காங்க. இவங்க என்னன்னு கேட்டாங்க, நாங்கள் வேட்டையாடுவோம், அதை கத்தித்துக்கிட்டு போட்டிருக்கோம், கொடுத்துறியா? கேக் கொடுத்தாங்க, பிரெட்டு கொடுத்தாங்க, ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. கடைசியில் பாருங்க, இவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க கல் காட்டி கொடுத்தாங்க. கல் இருக்கிறதுக்கு அத்தனையும் ரத்தன வைடூரிய கற்கள். கடைசி வரை அவங்க ஏழையா அடிமைகளாக இருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா முழு உலகத்துக்கும் பணக்காரனாய் மாறிவிட்டது. காரணம், அந்த கல்லுடைய மேன்மை தெரியவில்லை. ஏறப்பட்டது என்பதை அறியாமல் போனார்கள். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொழுது பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட நமக்கு தேவ பலன். அவருடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய துக்கத்தை சுமந்தார், அவருடைய சாபத்தை சுமந்தார், அவருடைய அக்கிரமங்களை சுமந்தார். சிலுவை பற்றிய உபதேசம் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விசுவாசித்தால் போதும், நம்பினால் போதும். அந்த சிலுவை எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டார். இயேசுவை நம்புங்க, இயேசு விசுவாசிங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு அவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியான ரட்சிக்கப்படுற எங்களுக்கு தேவ பலனப்பா. அந்த எண்ணத்தோடு அறிவோடு வாழ உதவி செய்யும். உண்மையான சிலுவையின் அன்பை, சிலுவையின் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை சார்ந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.